லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிப்பில் உருவாகியுள்ள லீடர் திரைப்படம் ஏப்ரல் 3ஆம் தேதி வெளியாகிறது. காண தவறாதீர்கள். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். சென்செக்ஸ் 1186 புள்ளிகள் உயர்ந்து 73134 புள்ளிகளில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 348 புள்ளிகள் உயர்ந்து 22679 புள்ளிகளில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டியில் இன்னைக்கு 2936 பங்குகள் அட்வான்ஸ்லையும் 282 டிக்ளைன்லையும் இருக்கு. 52 வீக் ஹைல 29, 52 வீக் லோவில் 79 பங்குகள் இருக்கு. அப்பர் சர்க்கியூட்ல 314, லோயர் சர்க்கியூட்ல 38 பங்குகளும் இருக்கு. செக்டோரல் இண்டிசஸை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கேர், ஃபார்மா, நிஃப்டி 500 ஹெல்த் கேர் இந்த 3 செக்டார்ஸ்களை தவிர மீதி எல்லாமே பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு, புதிய நிதியாண்டு தொடங்கி இருக்கு, இந்த ஆண்டு பங்கு சந்தையில எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம நாகப்பன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் வெங்கடேஷ், நல்லா இருக்கேன். மார்க்கெட்டும் ஒரு வழியா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது பார்த்தா. ஆமா சார், புது ஆண்டு வேற தொடங்கி இருக்கு சார், பினான்சியல் இயர் முதல் நாள். சார் இந்த இடத்துல ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். கடந்த நிதியாண்டுல தங்கம், வெள்ளி, பங்கு சந்தை இது எது நல்லா பெர்ஃபார்ம் ஆயிருக்குன்னு நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா சார்? நல்ல கேள்வி. பட் ஆனா கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆன மாதிரி எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் இதற்கான பதில். இருந்தாலும் புள்ளி விவரங்களோடு பார்க்கலாம். சென்ற ஆண்டு மார்ச் மாசம், அதாவது 2025ஆம் ஆண்டு மார்ச் மாச கடைசியில தொடர்ந்து விடுமுறைகள் இருந்ததுனால மார்ச் 28ஆம் தேதி நிப்டி 23,519 கிட்ட முடிவடைஞ்சது. இந்த ஆண்டு அதே மாதிரி 31 விடுமுறை நேற்று. அதனால 30ஆம் தேதி மார்ச் 30 அன்று 22,331 அப்படிங்கிற அதற்கு அருகாமையில் முடிவடைந்தது. சோ 23,519 இருந்து 22,331 அப்படிங்கிற இறக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1200 புள்ளிகள் கிட்டத்தட்ட இறக்கம். இது 5% மைனஸ்ல தான் முடிவடைஞ்சிருக்கு. போன வருஷம் கடைசியில முதலீடு செய்திருந்தாங்கன்னா மார்ச் மாச கடைசியில, இந்த வருஷம் மார்ச் மாச கடைசியில பார்க்கும் பொழுது 5% இழப்பு நிப்டிய. இன்னைக்குள்ளதை விட்டுருங்க, இன்னைக்குள்ளதை எடுத்துக்கிட்டு பார்த்தா கூட 3% இழப்பு தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பங்குச்சந்தை ஏறி இருக்கு, அதை கணக்கில் எடுத்துக்க முடியாது. சோ நம்ம க்ளோசிங் டு க்ளோசிங் பார்க்கும் பொழுது 5% இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு. இதற்கு நேர்மாறா தங்கம், கோல்டு ETF பார்த்தா 75 ரூபாய்க்கு இருந்தது. கோல்டு பீஸ் அது இந்த ஆண்டு கடைசியில பார்க்கும் பொழுது 125 அப்படின்னு இருந்தது. சோ 75 இருந்து 125 கிட்டத்தட்ட 50, சராசரியாக சொல்றேன், 50 ரூபாய் ஏறி இருக்கு. நான் இதை தொட்ட உச்சத்தை நான் கணக்கில் எடுத்துக்கல, அதே மாதிரி ஒரு பாட்டம் நடுவில் இருந்ததையும் நான் கணக்கில் எடுத்துக்கல. பாயிண்ட் டு பாயிண்ட் பார்க்கும் பொழுது 75 ரூபாயாக இருந்தது 125 ரூபாய்ங்கிறது ஏறத்தாழ 65% ஆதாயம். 5% மைனஸ் பங்குச்சந்தையில, ஆனால் தங்கத்துல 65% ஆதாயம். ரொம்ப முக்கியமா வெள்ளி இதே காலகட்டத்தில் துவக்கத்துல 98 ரூபாய்க்கு கீழே இருந்தது சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில். இப்ப 225 ரூபாய் அப்படிங்கிற அளவுல இருக்கு. இன்னைக்கு பார்க்கும் பொழுது 125% அதிகமாக ஆதாயம் கிடைச்சிருக்கு. 125% மேல, அதாவது 100 ரூபாய்க்கு கீழே இருந்தது 225 ரூபாய். இன்னும் இன் அதர் வேர்ட்ஸ், ஒரு 100 ரூபாயை நீங்கள் பங்குச்சந்தையில் போட்டிருந்தால் ஒரு ஆண்டுக்கு முன்பு இப்பொழுது 95 ரூபாய் கையில இருக்கும். தங்கத்துல போட்டிருந்தா 165 ரூபாய் இருக்கும். வெள்ளியில் முதலீடு செய்திருந்தால் 225 ரூபாய் கிட்ட கையில இருக்கும். இப்போ இதுல வெள்ளி நான் 300 ரூபாய் போனது, 350 போனதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்கல. 3 மடங்கு, 3.5 மடங்கு, 4 மடங்கு அதிகரிச்சதெல்லாம் எடுத்துக்கல. குறைவாக இருந்ததையும் எடுத்துக்கல, வெள்ளி ரொம்ப குறைவாக இருந்ததையும் எடுத்துக்கல. சோ பாயிண்ட் டு பாயிண்ட், இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் பார்க்கும் பொழுது நிச்சயமாக வெள்ளிக்கு முதலிடம், தங்கத்திற்கு அடுத்த இடம், பங்குச்சந்தைக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடம்னு சொல்ல முடியுமான்னு கூட தெரியாது. ஓகே சார். இப்ப நான் போன வருஷம் 100 ரூபா போடல சார், இந்த வருஷம் 100 ரூபா போடலாமா சார்? இதெல்லாம் இது நல்ல கேள்வி. என்னன்னா இப்ப பார்த்துட்டு இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வெள்ளியில நிறைய போடுவாங்க, அப்புறம் தங்கத்துல போடுவாங்க, பங்குச்சந்தையை வித்து பணத்தை வெளியே வந்துருவாங்க. இது ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. பங்குச்சந்தையில நான் நீண்ட நெடுங்காலம் இருந்தாலும் தங்கம் சார்ந்த முதலீடுகளும் செஞ்சுக்கிட்டு வர்றேன், வெள்ளி சார்ந்த முதலீடுகளும் செஞ்சுக்கிட்டு வர்றேன். அதனால இதுல எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் நம்ம இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எல்லா அசெட்ஸ்லயும் பிரிச்சு போடணும். அதுதான் அசெட் அலோகேஷன், பிரித்து முதலீடு செய்வது. அது பண்றதுனால எந்த அசெட் ஏறுதோ, ஏன்னா இந்த கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. ஒரு சாமானியுடைய பார்வையில இருந்து பார்த்தா கடந்த 2 ஆண்டுகளாக, இந்த ஓராண்டை விட்டுருங்க, 2 ஆண்டுகளாகவே பங்குச்சந்தை ஏறல. அப்ப ஏன் சார் போடணும் அப்படிங்கிற கேள்வி வருகிறது. அங்குதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், பங்குச்சந்தைங்கிறது நீண்ட கால முதலீடு. வீடு வாங்குற மாதிரி அது ஒரு முதலீடு. 5 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம், இன்னும் சொல்ல போனா அதற்கு மேலான முதலீடு அப்படிங்கிறது தான் பங்குச்சந்தை. இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துல ஏறலைன்னா, வெள்ளி எடுத்துக்கோங்க, 2012 துவங்கி 12 ஆண்டுகளுக்கு மேலாக வெள்ளியினுடைய விலை ஏறவே இல்லை. அப்ப
அப்ப அது வெள்ளி மோசமான முதலீடுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? முடியாது. இந்த 10 ஆண்டுகள் வந்து தொடர்ந்து மாதம் ஒரு சிறு தொகையை முதலீடு செய்வதற்கு கீழ் நடுத்தட்டு மக்களுக்கு வெள்ளி ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கியது. அந்த 10-12 ஆண்டுகள் தொடர்ந்து முதலீடு செய்வர்களுக்கு இறுதியில் ஒரு 12 ஆண்டுகள் 13 ஆண்டுகளுக்கு பிறகு 3 மடங்கு 4 மடங்கு ஆதாயத்தை கொடுத்திருக்கு. சோ அது மாதிரிதான் நம்ம பார்க்கணுமே தவிர பங்குச்சந்தையும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது கடந்த 2 ஆண்டுகளாக. அடுத்து வரக்கூடிய ஆண்டிலும் அது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். சோ அசெட் அலோகேஷன் படி இப்போ ரொம்ப எது அதிகமா இருக்கோ அதை வித்துட்டு எது குறைவா இருக்கோ அதை வாங்குறது கரெக்ட். எல்லாத்தையும் முழுக்க வித்துட்டு போறதும் தப்பு. முழுக்க பங்குச்சந்தையிலயோ இல்ல தங்கத்திலயோ வெள்ளியிலயோ பணத்தை போடுறதும் வந்து சரியான முடிவாக இருக்காது. எல்லாராலையும் அப்படி கரெக்டா கெஸ் பண்ண முடியாது. சோ ஆஸ் யூஷுவல் அவர் ரிப்ளை என்னன்னா, நீங்க பணம் வச்சிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இன்னைக்கு தேதிக்கு பங்குச்சந்தையாகத்தான் இருக்கும். அதுக்கு அடுத்தபடி தான் தங்கம் வெள்ளியில இருக்கும், ப்ரொவைடட் உங்க அசெட் அலோகேஷனுக்கு உட்பட்டு இருக்கணும். இந்த நிதியாண்டுல சந்தை எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓரளவு 24 மாதங்களுக்கு மேல வந்து பங்குச்சந்தை வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட் அது இறக்குமுகமா இருந்திருக்கு. பொதுவாக இந்த மாதிரி இருக்கும் பொழுது இது ஒரு நல்ல ஒரு பீரியட் டு கன்சாலிடேட், நல்ல கன்சாலிடேட் ஆயிருக்கும். அப்கோர்ஸ் இப்போ வந்து போர் காரணமாக ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு. மற்றபடி பொருளாதார சூழல் காரணமாக அப்படி மாதிரி பல விஷயங்கள் இருந்தா அது வேற மாதிரி நம்ம அணுகுமுறை இருக்கணும். போருங்கிறப்ப ரொம்ப அன்சர்டனிட்டி, அதுவும் போரை கையாள்பவர்கள் யாருன்னு பார்க்கணும். போரை கையாள்பவர்கள் வந்து நிதானம் தவறியவர்களாக அல்லது ரொம்ப ஆபத்தானவர்களாக இருந்தால் அதனுடைய ஏற்ற இறக்கம்ங்கிறது அதீதமாக இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். பட் அதையும் தாண்டி ஒருவேளை அது சுமூகமான முடிவுக்கு வந்துச்சுன்னா பவுன்ஸ் பேக்குங்கிறது கணிசமாக இருக்கும். உடனடியான பவுன்ஸ் பேக் கணிசமா இருக்கும். அதுல நம்ம வந்து மாட்டிக்கிட்டு கூடாது. பட் நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும் பொழுது மீண்டும் ஒரு நல்ல ஏற்றத்துக்கு ஆன வழிவகுக்கும். அதற்கான கன்சாலிடேஷன், சைட்வேஸ் மூவ்மெண்ட் எல்லாமே, டைம் கரெக்ஷன் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு சந்தை வந்து ஏறி இருக்கே சார், என்ன காரணம் சார்? இன்னைக்கு இன்ஃபேக்ட் ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் சொல்லக்கூடிய காரணம் போர் முடிவுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா தெரியுது அப்படி நமக்கு தெரியுதா. எனக்கு தனிப்பட்ட முறையில் ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு தவிர ஈரான் இன்னும் சொல்ல ஆரம்பிக்கலாம். ஓகே, ஆனால் வேறு சில விஷயங்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து ஹோப் தான் அது சொல்லக்கூடியது. ஆனால் வேறு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் மாதம் ஜிஎஸ்டி கலெக்ஷன் கணிசமாக அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 9% அதிகரிச்சிருக்கு. பாத்தீங்கன்னா மார்ச் 2025 1.83 lakh crores இருந்தது. இப்பொழுது 2 லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்கு. 9% அதிகரிச்சிருக்கு போன வருஷம் மார்ச்சுக்கும் இந்த வருஷம் மார்ச்சுக்கும் பார்க்கும் பொழுது. ஆனால் இதனுடைய காரணம் என்னங்கிறதையும் பார்க்கணும். டொமஸ்டிக் சோர்ஸ் அதனால வந்து 6% இன்க்ரீஸ் தான். இறக்குமதினாலதான் இதனுடைய இந்த இது அதிகமா அதிகரிச்சிருக்குங்கிற ஒரு தரவும் சொல்லப்படுகிறது. சோ பட் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஜிஎஸ்டி டாக்ஸ் கலெக்ஷன் அதிகரிச்சிருக்குங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை அது வந்து ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டை காட்டுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். 2வது விஷயம், வாகன விற்பனை. ஒரு நாட்களுக்கு முன்பு நம்ம மென்ஷன் பண்ணோம், வாகன வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா பரிவாகன்ல டேட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு. அதனுடைய முழு விவரம் இன்னைக்கு வெளியாகி இருக்கிறது. மார்ச் 2025 ஆண்டை விட மார்ச் 2026 பார்த்தா வாகன பதிவு, விற்பனையில பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 23% கிட்ட அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது 23%. மாசம் பிப்ரவரியோடு ஒப்பிட்டு பார்த்தால் கூட நடப்பாண்டுல பிப்ரவரி 2026 ஒப்பிட்டு பார்த்தால் மார்ச் 2026 9% மேல அதிகரிச்சிருக்கு விற்பனை. 4,30,000 மேற்பட்ட வாகனங்கள் வித்திருக்கு. மாருதி சுசுகியினுடைய விற்பனை 28% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது. மந்த் ஆன் மந்த் கூட 10%. டாடா, நான் டாப் 3 மட்டும் சொல்றேன். டாடா பாத்தீங்கன்னா 32% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர். மாசம் பார்க்கும் பொழுது முந்தைய மாதத்தை விட 13% அதிகரிச்சிருக்கு, 13க்கு மேல. மகேந்திரா பார்த்தா சென்ற ஆண்டை விட 23% அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அதே சமயத்துல மாசம் பார்த்தோம்னா 8-9% கிட்ட அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி ஹுண்டாய் எல்லாமே வாகன விற்பனைங்கிறது கணிசமா அதிகரிச்சிருக்கு. சோ ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகமா இருக்கிறதுக்கு இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இதோடு மிக முக்கியமான இன்னொரு 3வது காரணம் என்னன்னா, இந்த போர் சுமூகமா வருவதாக சர்வதேச சந்தைகளும் நினைக்கிறதா தான் தெரியுது. ஏன்னா ஜப்பானிய பங்குச்சந்தை கிட்டத்தட்ட 3000 புள்ளிகள் இன்னைக்கு 6% ஏற்றத்துல இன்னைக்கு வணிகம் நடந்தது. ஆசிய பங்குச்சந்தைகள் எல்லாமே ஷங்காய் ஏற்றத்துல 1.5%, ஆஸ்திரேலியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து 2%க்கு மேல. அதே மாதிரி மதியத்திற்கு மேல் துவங்கி வணிகம் நடந்த ஐரோப்பிய பங்குச்சந்தைகளுமே இன்னைக்கு 2-2.5% ஏற்றத்துல தான் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. டாய்ஷ், D40, FR40 இது எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவ். அமெரிக்க பங்குச்சந்தையினுடைய முன்பேற வணிகமும் பாசிட்டிவா இருக்கு. இருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். இன்றைய துவக்கத்திலேயே வந்து ஒரு 10 மணிக்கு முன்பே வந்து நிப்டி வந்து ஒரு 600 புள்ளிகளுக்கு மேல் ஏற்றத்தை கண்டதை நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா வந்து தொடர்ந்து மதியம் 1 மணி வரைக்கும் கூட வந்து 1-1.15 வரைக்கும் கூட 500 புள்ளிகள் 550 புள்ளிகளுக்கு மேலதான் பாசிட்டிவா இருந்தது. ஆனால் ஐரோப்பிய பங்குச்சந்தைகள் துவங்கிய பிறகு இங்க வந்து ஒரு இந்த அளவுக்கு ஏற்றம் அங்க இல்லைன்னு உடனே ஒரு லாபத்தை பதிவு செய்வது நடக்க ஆரம்பிச்சிருக்குமா என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஏன்னா அடுத்து நாளை ஒரு நாள் தான் சந்தை இந்த வாரத்துல. அதற்கு பிறகு குட் ஃப்ரைடேங்கிறதுனால வெள்ளி என்று புனித வெள்ளிக்காக
பண்டிகைக்காக விடுமுறை, அதற்கு பிறகு அதாவது 3 நாட்கள் இந்த வாரத்துல விடுமுறை தொடர்ந்து வர்றதுனால இவ்வளவு சந்தை ஏறி இருக்கும் பொழுது கொஞ்சம் லாபத்தை பதிவு செய்வதுங்கிறது வந்திருக்கலாம். அதனாலதான் ஒரு 1.25 மேல் வந்து இறக்கத்துல இருந்தது. பட் எனினும் ஒரு 348 புள்ளிகள் ஏற்றத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. ஃபார்மா ஹெல்த் கேர் தவிர எல்லா குறியீடுகளுமே வந்து இன்னைக்கு வந்து ஏற்றத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்செக்ஸ் நிப்டி இந்த குறியீடுகளுடைய பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 20க்கு கீழே வந்திருக்கு. எப்போதெல்லாம் 20க்கு கீழே வருதோ அப்போதெல்லாம் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல். நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்பவர்களுக்கு இந்த நிப்டி சென்செக்ஸ் குறியீட்டில் இருக்கக்கூடிய பங்குகள் அதன் அடிப்படையில் பண்றவங்களுக்கு அது ஒரு என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லலாம். பிரைஸ் டு புக் அதுவுமே நார்மலா 4 கிட்ட இருந்தது, இப்ப 3 கிட்ட வந்திருக்கு. அதாவது புத்தக மதிப்பை போல் 4 மடங்கு வணிகமாகி கொண்டிருந்தது நிப்டி பங்குகள் இப்ப 3 மடங்கு தான் வணிகமாகிறது. அப்படிங்கிற 2 பாசிட்டிவ் ட்ரெண்டையும் சந்தை கவனித்திருக்கலாம். அதனால கூட இந்த இன்னைக்கு ஏற்றம் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். வேல்யூ பையிங். இன்னொன்னு, இந்த டாக்ஸ் ஹார்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க. வருஷ கடைசியில அந்த வருடம் இதுவரைக்கும் ஈட்டிய லாபத்தை பதிவு செய்திருந்தால் அதுக்கு வருமான வரி கட்ட வேண்டி வரும். அதே சமயத்துல அதற்கு பதிலாக ஏதாவது நஷ்டமான பங்குகள் இருந்தா அதை வித்துட்டா அந்த நஷ்டத்தை அந்த லாபத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மிச்சத்துக்கு வருமான வரி கட்டினா போறோம். இதை டாக்ஸ் ஹார்வெஸ்டிங்னு சந்தையில் வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதன் காரணமாகவும் சென்ற வாரத்துல முழுவதும் வந்து இன்க்ளூடிங் திங்கள் அன்று பங்கு விற்பனை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நஷ்டத்தில் இருந்த பங்குகளை விற்று நஷ்டத்தை பதிவு செய்து அதன் மூலமாக லாபத்தை கொஞ்சம் குறைச்சு காட்டுவதற்கான முயற்சிகள் நடந்திருக்கலாம். அவர்கள் எல்லாம் அந்த வித்தவங்க எல்லாம் இன்னைக்கு வாங்கியிருப்பாங்க. அதனால கூட சந்தை அதிகரிச்சிருக்கலாம் என்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. சார், கச்சா எண்ணெய் விலையில ஏதாவது மாற்றம் இருக்கா சார்? கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து சின்ன இறக்கத்துல இருக்கு. அதுவும் ஒரு சாதகமான விஷயம் தான். $100 கீழே வந்து WTI க்ரூட் நடந்துகிட்டு இருக்கு. ஈவன் பிரெண்ட் க்ரூட் கூட $102 கிட்ட வந்துருச்சு. நேச்சுரல் கேஸ் 1%, கேசோலின் 1%, கோலுமே 1%க்கு மேல இப்படி இறங்கி இருக்கு. எரிபொருட்களுடைய விலை குறைஞ்சிருக்கு. கணிசமாக குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஏறினது கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஏறுவது நின்றுக்குன்னு பார்க்கலாம். MCX சந்தையிலுமே கச்சா எண்ணெயுடைய விலை 2% குறைஞ்சிருக்கு. அதனால கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார், தங்கம் வெள்ளி ரூபாய் மதிப்பு சார். தங்கம் வெள்ளி அப்படின்னு பார்க்கும் பொழுது சின்ன ஏற்றம். பட் தங்கத்தினுடைய விலை வெள்ளியினுடைய விலையில ஏற்றம் இல்லை. சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இருக்கு. இங்க நம்ம MCX சந்தையில பாத்தீங்கன்னா சில்வர் வந்து ஸ்லைட்லி டவுன், கோல்டு வந்து ஸ்லைட்லி அப், காப்பர் சிங்க் எல்லாம் ஸ்லைட்லி அப். பட் பெரும்பாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். சிக்னிபிகண்டான மூவ்மெண்ட் எதுவும் இல்லை. அதே தான் கரன்சியில ஒரே ஒரு நல்ல விஷயம், கரன்சி US டாலர் இண்டெக்ஸ் 100க்கு கீழே மீண்டும் வந்து விட்டது. ஸோ 99.4 99.9 லெவல்ல இருக்கு. தேசிய பங்கு சந்தையில முன்பேற வணிகத்துல ஏப்ரல் மாத ஒப்பந்தம் 4 பைசா இறக்கத்துல $95 1 பைசா அப்படின்னு இருக்கு அமெரிக்க டாலருடைய மதிப்பு. பிரிட்டிஷ் பவுண்ட் 63 பைசா இறங்கி இருக்கு. $125.95. 126க்கு மேல இருந்தது இதுக்கு முந்தைய க்ளோசிங். இப்ப இன்னைக்கு 125.95 இன்னைக்கு வந்து இருக்குது. சோ பை அண்ட் லார்ஜ் ஐ திங்க் கரன்சியுடைய இதுல எந்த போக்குல எந்த விதமான பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. கச்சா எண்ணெயினுடைய விலையிலும் பெரிய மாற்றங்கள் இல்லை. தங்கம் வெள்ளியினுடைய விலையில் பெரிய மாற்றங்கள் இல்லை. இன்னைக்கு போக்கஸ் முழுக்க பங்குச்சந்தையை நோக்கி தான் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். மீண்டும் நாளை சந்திப்போம் சார். நாளை சந்திப்போம். நன்றி. நன்றி. RS துரை செந்தில்குமார் எழுதி இயக்க ஆக்ஷன் ஜானரில் லெஜண்ட் சரவணன் கலக்க ஷியாம், ஆண்ட்ரியா, லால், சந்தோஷ் பிரதாப் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள லீடர் திரைப்படம் ஏப்ரல் 3 முதல் உங்கள் அருகாமையில் உள்ள திரையரங்குகளில்.